பெரியமா துரோகம் பண்றது மனசு வந்துச்சு. சின்ன வயசா இருக்கும்போது நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன் நல்லா தெரியும். படத்தை இழந்துட்டு நம்ம குடும்பமே நடுத்தரவுல நின்னுட்டு இருந்தோம். பெரியமா தானே நமக்கு இந்த வீட்ல அடைக்கல. இன்றைக்கான எபிசோடில் ஆறுமுகம் தங்கச்சியோட கல்யாணம் ஒரு வழியாக நின்று போயிருதுங்க. இன்னொரு பக்கம் நம்ம சிவாவுக்கு அன்னபூர்ணியோட சொத்தெல்லாம் மகா தான் பேரில் மாற்ற முயற்சி பண்ணுறாங்க அப்படிங்கிற உண்மை தெரிய வருது. இதை தெரிஞ்சுக்கிட்டு வீட்டுக்கு வர சிவா பயங்கரமாக கோவப்படுறாருங்க. அன்னபூர்ணி கிட்ட உங்களோட பேராசையால் தான் அப்பா எல்லா சொத்தையும் இழந்து நடுத்தருவில் நின்னார். அப்போ நம்ம குடும்பம் எவ்வளோ கஷ்டப்பட்டுச்சு. நம்ம பெரியம்மா தான் தன்னோட அரவணைச்சிக்கிட்டாங்க. வீட்டில் அடைக்கலம் கொடுத்தது மட்டும் இல்லாமல் நான் ஆசைப்பட்ட டாக்டர் படிப்பையும் படிக்க வச்சாங்க. நம்ம தங்கச்சியையும் படிக்க வச்சுக்கிட்டு இருக்காங்க. இன்ன வரைக்கும் உங்கள் யாருக்காவது எந்த குறையும் வராமல் பார்த்துக்கிட்டு இருக்காங்கல்ல. அப்படிப்பட்ட பெரியம்மாவுக்கே நீங்கள் துரோகம் பண்ணுறீங்களே, இதெல்லாம் நினைக்கும்போது ரொம்ப கேவலமாக இருக்குமா? ஏமா உங்கள் புத்தி இப்படி போகுது அப்படின்னு மகா கிட்ட பயங்கரமாக ஆர்கியூ பண்ணுறாருங்க. இன்னொரு பக்கம் தன்னோட தங்கச்சியையும் கையை நீட்டி அடிச்சிடறாரு. இந்த அடி உங்களுக்கு விழ வேண்டியது அப்படிங்கிறாரு. நம்ம மகாவும் அவரோட தம்பியும் அப்படியே திகச்சு போய் நிற்கிறாங்க.